உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி பார்த்து கேளுங்க, உற்சாகமாக இருக்கிறீங்களா? பைபிளில் எல்லாரும் ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கவனிங்க, நாம் கடந்த நாட்களில் இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தை தியானித்து வருகிறோம். என்ன தலைப்பின் கீழே மொத்தத்தில் நாம் தியானிக்கிறோம்னா, உயர்ந்த தாக்கம் உண்டாக்கும் சீடனுடைய வாழ்க்கை. சரியா? இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஹை இம்பேக்ட் டிசைபிள், ஒரு உயர்ந்த தாக்கத்தை உண்டாக்குகிற ஒரு சீடனுடைய வாழ்க்கை. உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் யாருங்க? சொல்லுங்க, நீங்கள் யாரு? இயேசுவின் சீடர்கள். சரியா? நீங்களும் நான் யாரு? இயேசுவின் சீடர்கள். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் யாரு? இன்னும் சந்தேகமா? மறுபடி கேட்குறேன், நீங்கள் யாரு? ஓகே, அந்த உறுதி இருக்குதா? இயேசுவின் சீடர்கள். ஓகே, இந்த சீடனுடைய வாழ்க்கையில் உள்ள 5 முக்கிய உறவுகள். 5 முக்கிய உறவுகள். இப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற 5 முக்கிய உறவு. ஒன்று, யாரோடு உள்ள உறவு? தேவனோடு உள்ள உறவு. அந்த தேவனோடு உள்ள உறவில் நம்முடைய சீடனுடைய செயல் என்ன? முழுமையான அர்ப்பணம், டோட்டல் சரண்டர். டோட்டல் சரண்டர். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ டோட்டல் சரண்டர், டோட்டல் சரண்டர், தேவனோடு உள்ள உறவு. இரண்டாவது உறவு என்ன உறவு என்றால், உலகத்தோடு உள்ள உறவு. உலகத்தோடு உள்ள உறவில் சீடனுடைய செயல் என்ன? உலகம்னு சொல்லும்போது மனிதர்கள் அல்ல, உலகத்தினுடைய மதிப்பீடுகள், உலகத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கிறது இல்லையா? உலக கோட்பாடு, உலகம். சீடன் உலகத்தோடு உள்ள தொடர்புல அவனுடைய செயல் என்ன? இந்த உலகத்தின் மதிப்பீடுகள்ல இருந்து அவன் என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். உலகத்தின் கோட்பாடு வேற, வேதத்தினுடைய கோட்பாடு வேற. உலகத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அல்ல தேவனுடைய கொள்கை கோட்பாடு. இது வித்தியாசங்க, பெரிய வித்தியாசம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் அங்க மனுஷரை உலகம்னு குறிப்பிடலை. ஆண்டவர் உலகத்தின் கொள்கைகள் கோட்பாடுகளை தான் குறிப்பிடுகிறார். மனுஷரை குறிப்பிட்டிருந்தா ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு அவர் போக மாட்டார், ஆயக்காரனுடைய வீட்டுக்கு போக மாட்டார், ஒரு விபச்சார பெண் அவருடைய காலை தொடுறதுக்கு விட மாட்டார். சரியா? ஆனால் ஆண்டவர் அங்க உலகத்தின் மதிப்பீடுகள். உலகம் சொல்லுது, உன்னை வெறுக்கிறவனை நீ வெறு, உன்னை நேசிக்கிறவனிடத்துல நேசி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னை வெறுக்கிறவனிடத்துலையும் நீ என்ன செய்? அன்பு கூறு. உன்னை சபிக்கிறவனையும் நீ என்ன செய்? ஆசீர்வதி. அப்போ உலகத்தோடு உள்ள தொடர்புல, உறவில் சீடன் என்ன செய்யணும்? உலகத்தை விட்டு என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். மூன்றாவது சீடனுக்குரிய உறவு என்ன? தன்னோடு அவனுக்கு இருக்கிற உறவு. தன்னோடு அவனுக்கு இருக்கிற உறவு இல்லை, அவனுடைய செயல் என்ன? தன்னை பற்றிய சுய மதிப்பீட்டில் தெளிவு வேண்டும். என்ன வேண்டியதற்கு, அதைத்தான் அந்த ரோமரில், என்ன வேண்டியதற்கு மிஞ்சியும் எண்ணக்கூடாது, குறைச்சும் எண்ணக்கூடாது. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்திருக்கிற விசுவாச அளவின்படியே எண்ண வேண்டும். கைவேர்த்தி ஆமென் சொல்லலாமா? அப்போ தெளிந்த எண்ணம் எதுல? தன்னை பற்றிய சுய மதிப்பீட்டில். போன வாரத்தில் அதைத்தான் உங்களோடு பிரசங்கித்தேன். போன வாரம் சைமன் ஜார்ஜ் பேசினார். ஆனால் அதுக்கு முன்னால உங்களிடத்தில் பேசும்போது முந்தின என்னுடைய செய்தியில் என்ன, ஹூ ஆம் ஐ, நான் யார்? 3 கேள்விகள் கேட்டோம் இல்லையா? ஒரு சீடனாக அவன் கேட்க வேண்டிய 3 கேள்வி, விடை கண்டுபிடிக்க வேண்டிய 3 கேள்வி. நான் யார்? இரண்டாவது, நான் யாரை சேர்ந்தவன்? மூன்றாவது, நான் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன்? இந்த 3 கேள்விகளுக்குரிய விடையை பார்த்தோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தன்னை பற்றிய சுய மதிப்பீட்டில் அந்த சீடன் தெளிவு உள்ளவனாக இருக்க வேண்டும்.
நான்காவது அவனுடைய உறவு யாரோடு? சக விசுவாசிகளோட, பிலீவர்ஸோட உள்ள உறவு. அந்த உறவில் அவனுடைய செயல் என்ன என்றால் அன்புடன் சேவை செய்தல். எல்லாரும் எனக்கு சேவை செய்யணும் இல்லை, பிற சீடர்களோடு உள்ள உறவில் நான் என்ன சேவை செய்யறது, நான் எப்படி இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கிறது, அது அன்போட செய்யறது. ஆமென் சொல்லலாமா? அதைத்தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஐந்தாவது அவனுடைய உறவு உலகத்தோட, உலகம் சொல்லும் பொழுது அவிசுவாசிகளோட, நான் பிலீவர்ஸோட. அதுல அவனுடைய செயல் என்ன? இந்த 14வது வசனத்திலிருந்து பார்ப்போம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தீமைக்கு நன்மை செய்கிறது. சரியா? இன்றைக்கு நாம் அதுல அந்த 4வது உறவை பார்க்க போகிறோம். ஒரு சீடனாக எனக்கு பிற விசுவாசிகளோடு உள்ள உறவில் நான் எப்படி இருக்க வேண்டும்? பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் அந்த வேத பகுதியில் 9 to 13 வரை உள்ள வசனங்கள்ல என்ன சொல்லுகிறார்னு பார்க்க போகிறோம். சரியா? ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த விஷயத்துல, விசுவாசிகளோடு உள்ள காரியத்தில் உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், பிரச்சனை என்ன? பல நல்ல மற்றும் நேர்மையான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக தேக்கம் அடைந்திருக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவலி they were stuck. முன்னேற முடியாம, வளர்ச்சி இல்லாம, நல்ல நபர்கள் தான், நல்ல கிறிஸ்தவங்க தான், நேர்மையானவங்க தான், ஆனால் அவர்கள் ஒரு வளர்ச்சி இல்லை, மாற்றம் இல்லை, அப்படியே தேக்க நிலையில் இருக்கிறாங்க. ஏன்? மிகச்சிறந்த விதை மிகச்சிறந்த மண்ணில், ஆனால் தவறான சூழலில் வளர முடியாது. நல்ல விதையா இருக்கலாம், நல்ல மண்ணா இருக்கலாம், ஆனால் சூழ்நிலை சரியில்லைன்னா அந்த விதை என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. உதாரணத்திற்கு ஒரு மா விதைன்னு வச்சுக்கிடுங்களேன், நல்ல ஜாதி மாங்காய், என்ன மல்கோவா மாங்காய், மாமரம், அந்த விதை எடுத்து கொண்டு போய் நீங்க ஒரு ஸ்னோ விழுந்துட்டு இருக்கிற இடத்துல, நல்ல விதைங்க, அந்த மண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரிச்சான சாயில், செழிப்பான மண்ணு தான், ஆனா பனி கொட்டிட்டு இருக்கு, ஸ்னோ விழுந்துட்டு இருக்கு. அங்க கொண்டு போய் நீங்க வச்சீங்கன்னா அந்த விதை என்ன செய்யாது? முளைக்காது, வளராது. ஏன்னா நல்ல விதை நல்ல மண்ணா இருந்தாலும் சூழ்நிலை அது வளருவதற்கேற்ற விதத்தில் இல்லை. சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்ல வருகிறது என்னன்னா, ஒரு சீடன் வளரணும்னு சொன்னா சாதகமான நல்ல சூழ்நிலை மிக மிக முக்கியம். ஆமென் சொல்லலாமா? நல்ல சூழ்நிலை முக்கியம். அதுதான் அந்த தீர்வு என்ன அதுக்கு அப்படின்னா, இந்த 9 to 13 வரை உள்ள வசனங்களை என்னோடு சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள்ல ஆண்டவர் ஒரு சீடன் நல்ல ஒரு ஆரோக்கியமான நம்ப தகுந்த உண்மையுள்ள ஒரு சூழல்ல வளருவதற்கான அந்த சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த வசனங்கள்ல ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அதை நாம பார்க்க போகிறோம். ஒரு நம்பத்தகுந்த உண்மையான சமூகத்திற்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சூழல் தேவை. இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கட்டளையை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்த கட்டளை எங்க வாசிக்கிறோம்னா, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில்
34, 35 வசனங்கள்ல வாசிக்கிறோம். திருப்பி வாசிக்கும்படி கேட்கிறேன், அல்லது நான் வாசிக்கிறத கவனிங்க. யோவான் 13, 34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த புதிய கட்டளை என்ன? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இத அவிசுவாசிகளுக்கு சொல்லல, தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க, நான் உங்கள்கிட்ட அன்பா இருந்த அது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அது ஆண்டவர் எங்கே அவர் செயல்படுத்தி காண்பித்தார் என்றால், வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 3 அதிகாரம் 13, 14 வசனங்களில், மார்க்கு 3, 13, 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். கவனிங்க, என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்பற்றினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான நம்பத்தகுந்த ஒரு சமூக வாழ்வு வாழுவதற்கு அவர் தெரிந்து கொண்டது பல்லாயிரங்கள் அல்ல, ஒரு சிறு கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா அந்த உண்மையான நம்பத்தகுந்த ஒரு சமூக வாழ்க்கை பெருங்கூட்டத்தோட நிகழ்வது இல்லை, ஒரு சிறு குழுவில் தான் அது என்ன செய்யுதுங்க, நடக்குது. சிறு குழுவில் தான் அது நடைபெறுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு ஒரு ஆவிக்குரிய கட்டளையை நிறைவேற்றணும்னா ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை அவசியம், ஆவிக்குரிய ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அவசியம். இயேசு தன்னுடைய சீடர்களை உருவாக்கும் ஊழியத்தில் ஆவிக்குரிய சூழ்நிலையின் அவசியத்தை ஒரு சிறு குழுவை தன்னோடு கூட இருக்கும்படி தெரிந்து கொண்டதன் மூலம் மாதிரியா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், காமிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? மாதிரியாக அவர் காண்பித்திருக்கிறார். சரி, ஆதி சபையினுடைய நடைமுறை, ஆதி சபையினுடைய நடைமுறை மற்றும் அதன் தாக்கத்திற்கு ஆவிக்குரிய சூழ்நிலை தேவை அல்லது காரணம் என்பது தெளிவாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 42 47 வரை உள்ள வசனங்களை கவனிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 42 47 வரை உள்ள வசனங்கள். அவர்கள் யாருங்க? அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற சீடராய் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்த அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த வசனங்களில் அந்த ஆதி சபையார் நடுவில் காணப்பட்ட ஆத்தென்டிக் கம்யூனிட்டி, ஒரு உண்மையான அவர்களுடைய சமூக வாழ்வு என்ன செய்யப்பட்டிருக்குங்க, விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அந்த சபையார் எல்லாம் யூத பின்னணியத்தை சேர்ந்தவங்க, வித்தியாசமான. ஆனா இப்ப இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்ச உடனே இவங்க ஒரு தனி சமூகமா என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. ஆமென் சொல்லலாமா? அப்ப அவங்களுடைய அந்த சமூக வாழ்வு, அந்த ஆதி சீடர்களுடைய அந்த சமூக வாழ்வை இந்த பகுதி விவரிக்கிறது. அதைத்தான் ஆதி சபை நடைமுறை மற்றும் அதன் தாக்கத்திற்கு
அவங்களுடைய ஆவிக்குரிய சூழ்நிலை காரணம் என்று பார்க்கிறோம். திருச்சபையின் வளர்ச்சி மற்றும் மறுரூபத்திற்கான காரணம் ஆவிக்குரிய சூழல் என்பதை கடந்த கால மற்றும் நிகழ்கால திருச்சபை வரலாறு உறுதிப்படுத்துகிறது. ஓகே, சபை சர்ச் growth, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் மறுரூபம் மாற்றங்கள் உண்டானதற்கெல்லாம் காரணம், எழுப்புதல் உண்டானதற்கு காரணம் அங்கே காணப்பட்ட ஒரு ஹெல்த்தி, ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூக உணர்வு அந்த விசுவாசிகளுக்குள்ள இருந்தது. நாம் ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகத்தினர், நாம் ஒரு தனிப்பட்ட குழு, ஒரு குடும்பம் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள்ள மேலோங்கி இருந்ததே காரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, ஒரு நம்பத்தகுந்த உண்மையான சமூகத்திற்கு ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை தேவை. ஆவிக்குரிய சூழ்நிலைன்னு நம்ம இங்க சொல்றது எதை சொல்லுகிறோம்னா, ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை, நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலைன்னு எதை சொல்லுகிறோம்? ஒரு உண்மையான சமூகம், ஒரு ஆத்தென்டிக் கம்யூனிட்டி, உண்மையான சமூகம். இந்த அமைப்புக்கு தேவையான வடிவம் என்ன அப்படின்னா சிறு குழு, ஸ்மால் குரூப் தான். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர், அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு சிறு குழு. உண்மையான ஒரு குடும்பம், சமூக உணர்வு என்பது எங்கே தான் ஏற்படும்னா ஒரு சிறு குழுவில் தான் என்ன செய்யும், ஏற்படும். சரியா? நான் இன்னும் அதை பிற்பாடு இன்னும் விவரிப்பேன், உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது சிறு குழு என்பதற்கும் ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமூகம் என்பதற்கும். சிறு குழுவாக இருக்கலாம். இப்போ சில பராமரிப்பு குழுக்கள் அப்படித்தான் இருக்குது, சிறு குழு. ஆனால் அங்கே ஒரு சமூக உணர்வு இல்லை, ஏதோ நிர்பந்தத்துக்காக, கட்டாயத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு. அது ஒரு சமூகமாக என்ன செய்யணும், மாறணும். மாறும்போது தான் அங்கே ஆரோக்கியம் வரும். இல்லாமல் ஏதோ பாஸ்ட் சொல்கிறாரு, நம்ம இந்த பகுதியில் இருக்கிறோம், வாரந்தோறும் பராமரிப்பு குழுவுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க, அந்த குழுவுக்கு போய் வருவோம் அப்படிங்கிறதுல மாற்றம் வராது. அதனால தான் அதில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சிறு குழு என்பதற்கும் ஒரு சிறு சமூகம் என்பதற்கும் அந்த வார்த்தையிலேயே வித்தியாசம் இருக்குது. கடந்து செல்லலாம். அந்த சிறு குழு என்பது ஒரு சமூகமாக மாறணும் அப்படின்னு சொன்னால், சமூகமாக மாறணும்னா சில காரியங்களை தான் இந்த வேத பகுதியிலிருந்தும் நாம் தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய முதிர்ச்சி ஏற்பட நாம் நம்ப தகுந்த உண்மையான சமூகத்தின் ஆவிக்குரிய சூழலில், அந்த சமூகம் என்பதில் ஒவ்வொருத்தரும் ஈடுபாடு கொள்ள வேண்டும். உண்மையான சமூகத்தை நாம் எப்படி அனுபவிப்பது என்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. பதில் என்ன? அன்புடன் என்ன செய்ய வேண்டும்? சேவை செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்போடு சேவை செய்தல் வேண்டும். இப்போ அந்த வேத பகுதிக்குள்ள நாம போக போறோம். பைபிளில் நீங்கள் அந்த பகுதியை எடுத்து வச்சுக்கிடுங்க. ரோமர் 12 அதிகாரத்தில் 9 - 13 வரை உள்ள வசனத்தை நாம் உடைச்சு பார்த்தா இந்த ஒரு 4 தலைப்பு அதிலிருந்து வருகிறது. அன்புடன் சேவை செய்வது எப்போது நடக்கும்? அல்லது இன்னொரு வார்த்தையில் சொன்னால், அந்த உண்மையான சமூக உணர்வு, சமூகம் என்பது எப்போது நேரிடும், எப்போ நடக்கும் அப்படின்னா, அதில் இருக்கிறத நீங்கள் வாசிங்களேன். முதல்ல உண்மையான நீங்கள், அதை அப்படியே வாசிங்க. உண்மையான நீங்கள், வசனம் 9. இப்போ வசனத்தை பார்க்க வேண்டாம், அந்த வசனத்தை 4 தலைப்பாக பிரிச்சிருக்கிறோம். உண்மையான நீங்கள் உண்மையான தேவைகளை சந்திக்கும் போது, இதெல்லாம் அந்த சிறு குழுவை தான் நீங்கள் உங்கள் மனதில் வச்சிருக்கோம். சரியான காரணங்களுக்காக, சரியான வழியில் இதை செய்யும் பொழுது அங்கே அன்புடன் ஒருவருக்கொருவர் சேவை செய்தல் உண்டாகும். இது இந்த வசனத்தின் வரிசைப்படி அதில் போட்டிருக்கு. இதை இன்னும் ஒரு வாக்கியமாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையான நீங்கள் சரியான காரணங்களுக்காக சரியான வழியில் குழுவில் உள்ளவர்களின் என்ன அந்த சிறு குழுவில் உண்மையான தேவைகளை சந்திக்கும் போது அன்புடன் சேவை செய்வது என்ன செய்யும், நடக்கும். சரியா? இப்போ அந்த ஒவ்வொரு வசனமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதல்ல அந்த 4ல் 1 என்ன? உண்மையான நீங்கள். உண்மையான நீங்கள், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொன்னால் இப்படி சொல்லலாம், உண்மையான நான், த ரியல் மீ.
உண்மையான நான். உண்மையான நான் என்று சொல்லும் பொழுது கவனிங்க, இப்போ அந்த 9வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். உங்கள் அன்பு எப்படி இருக்கட்டும், மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதா இருக்கணும். மாயமற்றதா இருக்க வேண்டும். 2 விஷயங்களை சொல்றேன், உதாரணத்திற்காக 2 விஷயங்களை சொல்றேன். ஒன்று நம்ம நிறைய நேரம் என்ன முகமூடி அணிஞ்சு கொள்கிறோம். ஒரு சிறு குழுவில் ஆகட்டும், உங்களுடைய உண்மையை நீங்க காட்டுறதில்லை. மாறாக நீங்க என்ன அணிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு முகமூடி. மற்றவங்க உங்களை குறித்து என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க, அதை நீங்க காண்பிக்கிறீங்க. உண்மையான நீங்க வெளிப்படுறது இல்லை. அப்போ மாஸ்க் அணிந்து கொள்ளுகிறோம். ஒரு சிறு குழுவில் ஆகட்டும், ஒரு பராமரிப்பு குழுவில் ஆகட்டும், 4 பேர் 5 பேர் முன்னிலையில் ஆகட்டும், அவங்க என்ன நினைக்கிற என்ன என்று நினைக்கணும்னு நான் விரும்புகிறேனோ அப்படி ஒரு மாஸ்கை போட்டுக்கிடுறேன். ஆனால் அந்த மாஸ்க் என்னைக்கு என்ன செய்யாதுங்க? நிலைக்காது. இப்படி நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, பல நாள் சாயம் ஒரு நாள் என்ன செய்யும்? வெளுத்து போகும்னு சொல்லுவோம்ல. இது பல நாள் சாயம் எல்லாம் கூட தேவையில்லை. டக்குன்னு அடுத்து இன்னைக்கு ஒரு மாதிரி உங்களை காட்டியிருப்பீங்க, அடுத்த நாள் ஒரு சூழ்நிலை நேரிடும், உங்க சாயம் வெளுத்து போகும். இவ்வளவுதான் ஆகும் அப்படின்னு உங்களை பற்றி நினைக்கிற மாதிரி ஆயிடும். இதுக்கு பயந்துட்டே தான் என்ன செய்யறது? என் இமேஜ் போயிடக்கூடாது, என்னை பற்றி நான் உருவாக்கி இருக்கிற ஒரு பிம்பம் இருக்குத, ஒரு மாயை இருக்கிறத, இது வெளியாயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் குழுவில் நம்ம என்ன செய்யறது இல்லை, நம்ம சேர்றது இல்லை, ஒரு கூட்டத்துக்குள்ள போறது கிடையாது. அப்படியே நமக்கு இருக்கிற இமேஜை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அந்த முகமூடி அணிஞ்சிட்டு தான் வெளியே வருவோம். அப்புறம் பிரைவேட்டில் போன பிறகுதான் அந்த முகமூடியை என்ன செய்வோம்? கலத்துவோம். அப்புறம் திரும்ப இன்னொருத்தர் முன்னால் வரணும்னா உடனே அந்த முகமூடியை என்ன செய்வோம்? போட்டுக்கிடுவோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கை இப்படி மாய தோற்றம் அளிப்பதாக இருக்கும் பட்சத்தில் ஒரு உண்மையான ஒரு சமூகம் என்ன செய்யாது? உங்களை சூழ இருக்காது. புரியுதா? உங்கள்கிட்ட வர்றவங்களும் அதே மாதிரி வேஷம் காட்டிட்டே போயிடுவாங்க. உண்மையான ஒரு சமூகம் உங்களை சூழ இருக்காது. நீங்க வளர்ச்சி அடைய முடியாது. ஏமாத்தியே வாழ்றவங்களா இருப்பீங்க. எப்பயும் ஒரு வேஷம் போட்டே உலகத்தை ஏமாத்துறவங்களாவே இருப்பீங்க. முகமூடி அணிந்தவங்களா இருப்பீங்க. சரி, கடந்து செல்லுகிறேன். இன்னொரு உதாரணம் அதுல பாத்தீங்கன்னா, அவர் சொல்றார், உங்கள் அன்பு எப்படி இருக்கட்டும்? மாயமற்றதா இருக்கட்டும். அந்த மாயமற்றதா இருப்பதாக அப்படிங்கிறதுல தமிழ்ல தான் எதிர்மறையில சொல்லி இருக்குது, மாயம் இல்லாமல் இருங்கள். ஆங்கிலத்தில் மூல மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, லெட் லவ் பி சின்சியர். உங்க அன்பு உண்மையாய் இருக்கட்டும். மாயம் இல்லாமல் அப்படின்னு இல்லை, உண்மையாய் இருக்கட்டும். அந்த சின்சியர் என்கிற வார்த்தை கிரேக்கத்தில் தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. இந்த கிரேக்க மொழியில் பைபிள் எழுதும் போது ஆவியானவர் அங்கே பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா, கிரேக்க வார்த்தை சின்சரோ அப்படிங்கிற வார்த்தை. அதுல இருந்து தான் இங்கிலீஷ் வேர்ட் சின்சியர் வந்திருக்குது. அந்த சின்சரோ அப்படிங்கிற வார்த்தை அன்றைக்கு உலகத்தை ஆண்ட சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். சரியா? ரோம சாம்ராஜ்யமா இருந்தால் ரோமர்களுக்கு என்று ஒரு மொழி கிடையாது. எந்த மொழியை தான் ரோம சாம்ராஜ்யத்திலையும் பிரபலமா இருந்ததுன்னா கிரேக்க மொழி தான் இருந்தது. அதற்கு முந்தி ஆண்ட சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். ஓகே, அப்ப அந்த கிரேக்க மொழியில சின்சரோங்கிற அந்த வார்த்தை எங்க எழுதி போட்டிருப்பாங்களாம், ஒரு பொம்மை கடைக்கு போனா அல்லது ஒரு பர்னிச்சர் கடைக்கு போனா அங்க சில பொருட்கள்ல சின்சரோன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அப்படின்னா சின்சரோன்னா என்ன அர்த்தம்னா, மெழுகு தடவாதது அப்படின்னு அர்த்தம். மெழுகு தடவாதது.
இப்போ கார்பென்ட்ரி ஆசாரி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. சில நேரம் மரங்களை எடுக்கும்போது என்னென்ன ஓட்டையாக இருக்கு மரம், இந்த இடத்துல கலர் இப்படி இருக்கு, ரேகை சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அது முடிவில் என்ன செய்யலாம், மேலே மெழுகு தடவிக்கலாம், லப்பம் பார்த்துடலாம், அதுக்கு தகுந்தபடி கலர் பொடி போட்டு தேய்ச்சி எல்லாம் ஒன்றுமே தெரியாது, அப்படியே ஒரிஜினல் மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறையா சொல்லலை, என்ன நமக்கு அவ்வளோதான் விலை கொடுக்க முடியும். பழுதே இல்லாத மரம் எடுக்கணும்னா நிறைய விலை கொடுக்கணும். அப்போ இருக்கிறத வச்சு சமாளிக்கும் போது அதை எதையாவது பூசி மெழுகி என்ன செய்வோம், சமாளிக்கிறதுக்கு பார்ப்போம். அப்போது அந்த மரக்கடைகளில், ஃபர்னிச்சர் விற்கிற கடையில் சில பொருட்களில் எழுதி போட்டிருப்பாங்க சின்சரோ அப்படின்னா இதில் பழுதே இல்லை, இதில் வந்து மெழுகு எதையோ ஒன்று உள்ளே இருக்கிற ஓட்டை இதெல்லாம் மறைக்கிறதுக்காக இதில் என்ன பூசப்படலை, பவுடர்லாம் பூசப்படலை, அப்படியே உள்ளபடி அதில் தெரிகிற ரேகையெல்லாம் ஒரிஜினல் ரேகைங்க, டூப்ளிகேட் கிடையாது. அதில் தெரிகிற அந்த ஓடுற எல்லாமே அப்படியே தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த வார்த்தையை தான், அப்படி தொழிலில் பயன்படுத்துகிற வார்த்தையை தான் ஆவியானவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். உங்கள் அன்பு எப்படி இருக்கட்டும், பூசி மெழுகுனதா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, மாயம் இல்லாமல் உண்மையா இருக்கட்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா, ஸ்தோத்திரம், உண்மையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த வசனத்திலே இன்னும் 2 வார்த்தைகள் அடுத்து வருகிறது. என்ன சொல்றாரு, தீமையை என்ன செய்யுங்க, வெறுத்து நன்மையை என்ன செய்யுங்க, பற்றி கொள்ளுங்கள். இதுவும் அதோட சேர்ந்த வார்த்தை தான், அதோட அந்த ஒரே வசனம் தான் பாருங்க. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அதுக்காக அப்ப தீமையை பொறுத்து கொள்ளலாமா, ஒழுங்கீனத்தை சகிக்கலாமா அப்படின்னா சொல்றாரு, தீமையை என்ன செய்யுங்க, வெறுங்க. தீமையை சகித்து கொள்ளுகிறது மாயமற்ற அன்பு அல்ல, தீமையை தீமைன்னு சொல்றது தான் மாயமில்லாத உண்மையான அன்பு. ஆமென் சொல்லலாமா. சிலர் கோவிச்சுக்கிடுவாங்க, இவர் என்ன என்னைய குற்றம் கண்டுபிடிக்கிறார், என்கிட்ட குறை சொல்றார், இதை என்னைய விட்டுருங்க. இப்போ நான் என்னைய சொல்ல, உங்களை சுற்றி ஒரு நம்ப தகுந்த உண்மையான ஒரு சமூகம் இருக்கணும்னு சொன்னா உங்க அன்பு பிற இடத்துல எப்படி இருக்கணுங்க, மாயமற்ற அன்பா இருக்கணும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்ற அந்த ஆலோசனை உங்களுக்கு புரியுதா? அந்த வசனத்தின் அந்த ஆழம் உங்களுக்கு புரியுதா? அப்போ உண்மையான நீங்கள், உண்மையான நீங்கள், சரியா? 2வது அதுல என்ன பார்க்கிறோம், உண்மையான தேவைகளை சந்திக்கும் போது, உண்மையான நீங்கள் உண்மையான தேவைகளை சந்திக்கும் போது, மீட் த ரியல் நீட்ஸ் சொல்லும்போது அந்த 10ஆம் வசனத்தை வாசிப்போமே, அதில் தான் இருக்கிற சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, முந்தி கொள்ளுங்கள். இதில் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் அந்த பகுதியை நல்லா ரிச்சாக புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்கள் அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல அந்த 9வது வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா அகாப்பே. கிரேக்க மொழியில் நம்ம தமிழ் மாதிரி இங்கிலீஷில் வந்து எல்லாமே லவ் தான், ஒரு வார்த்தை தான் இருக்குது. அதுக்கு மேலேன்னா முன்னால் அடைமொழியாவோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிடணும். அப்படி சேர்த்தா தான் அது என்ன அன்புன்னு புரியும். ஆனால் கிரேக்க மொழியில் அப்படி இல்லை, 5 வகையான அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ் மொழியும் அதே போல் நல்ல ரிச்சான மொழிங்க. அப்போது இங்கே அந்த உங்கள் அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்னன்னா அகாப்பே. அது தேவனுடைய அன்பை தான் என்ன சொல்லலாம்னா அன்பு. பட்சபாதம் இல்லாத, நிபந்தனை இல்லாத, உள்ளதை இருக்கிற வண்ணமா ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அன்பு தான் என்ன, தன்னலம் இல்லாத அந்த அன்பு தான் அகாப்பே அன்பு. அதனால தான் இயேசு சொன்னார், புதிய கட்டளையை கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது, நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். அந்த அன்பு எந்த அன்புன்னா அகாப்பே அன்பு. இந்த இடத்துல வரும் பொழுது 10வது வசனத்தில் சகோதர சிநேகம் நல்லா இருக்கு, நல்ல வார்த்தை. இந்த இடத்துல கிரேக்க மொழியில மூல பாஷையில என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஃபிலியோங்கிற வார்த்தை, பிரதர்லி லவ், சகோதர அன்பு என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிளைனா லவ்னு தான் இருக்கும்.
பிரதர்லி லவ்னு இருக்கு, அதை தெளிவுபடுத்துறதுக்காக. அப்போ அந்த சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுல அதுல ரெண்டு விஷயம். ஒன்று, பி டிவோட்டட் டு ஒன் அனதர். அந்த குழு, இது ஏன் குழு, இது ஏன் அக்கா, ஏன் சகோதரி அப்படின்ற அந்த சகோதர சிநேகம், இந்த சகோதர அன்பு, ஃபிலியோ லவ் அந்த இடத்துல காணப்படணும். அந்த குழுவுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கணும். பீயிங் டிவோட்டட்னா அதான் அர்த்தம். இது எங்க குழுங்க, நாங்க ஒன்னா சேர்ந்து செய்யறோம். ஒருத்தர் அங்க விட்டு கொடுக்கறது இல்ல. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? பீயிங் டிவோட்டட். அடுத்து அதுல இருக்கிறது கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல அண்டர்லையிங் பிரின்சிபல் என்னன்னா தாழ்மை. என் குழுவில் இருக்கிற அந்த மற்ற 10 பேரை விட 10 பேர் என்னை விட வசதிங்க. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? அங்கதான் அந்த உண்மையான சமூகம் வரும். இல்லாம அந்த இடத்துல போகும்போதே அப்படி நெஞ்ச நிமித்திட்டு மற்றவங்களாம் நான் வர்றேன், எல்லாரும் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, இப்படி செய்ய மாட்டோம், வெளிப்படையா செய்ய மாட்டோம். ஆனா உள்ளத்துல அந்த எண்ணம் இருக்கும். உள்ளத்துல அந்த எண்ணம் இருக்கும், நான் தான் இதுல எல்லாத்துலயும் மூத்தவ, நான் தான் சர்ச்சில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, நீங்களாம் கத்துக்குட்டி. இது நம்ம சொல்லி தெரியணும்னு இல்லை, சொல்லாமலே மற்றவங்க அதை என்ன செய்வாங்கங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் நடவடிக்கை, உங்கள் பேச்சை வச்சு புரிஞ்சுக்கிடுவாங்க குழுவில் இருக்கிறவங்க. அப்போ யாரும் உங்கள்கிட்ட உண்மையாக என்ன செய்ய முடியாது, ஒட்ட முடியாது. உண்மையான நீங்கள் உண்மையான தேவைகளை சந்திக்கணும். எல்லாருக்குள்ளேயும் நாம் பிறரால் கனப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் என்ன செய்யுது, இருக்கு. ஆமென் சொல்லலாமா? என்னைய குழுவில் இருக்கிறவங்க கனப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கு. அப்போ அதே எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. நான் என்ன செய்யணும், என்னை தாழ்த்தி மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும், கனப்படுத்த வேண்டும். ஆமென். என்னை விட மற்றவர்களை மேலா சிறப்பா எண்ணும்போது தான் அந்த இடத்துல அந்த குழு உணர்வு, அன்பினால் ஒருவருக்கொருவர் சேவை செய்தல் ஏற்படும், உண்டாகும். அல்லேலூயா. சரி, அடுத்து ஃபார் ரைட் ரீசன்ஸ், உண்மையான தேவைகளை சந்திக்கும் போது சரியான காரணங்களுக்காக. அதில் எத்தனாவது வசனம், 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12-11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சரியான காரணம் என்ன? நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்கிறதும் அந்த குழுவில் அன்போடு சேவை செய்கிறதன் காரணம் என்ன? நான் அவங்களுக்கு ஊழியம் செய்யலை, யாருக்கு ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். ஆமென் சொல்லலாமா? நான் அதை செஞ்சேன், உனக்கு இதை செஞ்சேன், அப்படி ஆபத்தில் உதவி பண்ணேன், நீ இப்போ என்னைய அதே மாதிரி செய்ய. கர்த்தருக்காக செஞ்சா இந்த பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். முன்னால் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், அப்போது ஞாபகத்துக்கு வர்றதுனால சொல்கிறேன். பழங்கானத்தம் சர்ச் ஒரு மாடியில் ஷெட்டில் நடந்துட்டு இருந்தது. வெள்ளச்சாமி சேர்வை தெரு என்கிற அந்த தெருவில் மாடியில், அது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே போய் தான் சர்ச்சு ஷெட்டுக்கு போக முடியும், மாடி ஏறி மேலே போக முடியும். அந்த காம்பவுண்டில் குடியிருந்தவங்க சில இந்துக்கள், பிராமின் ஃபேமிலி ஒன்று, இவங்கெல்லாம் தான் அந்த காம்பவுண்டில் குடியிருந்தாங்க. எங்கள் அப்பா டிரான்ஸ்போர்ட்டில் இதில் எஸ்சிடிசியில் ஒர்க் பண்ணதுனால அதில் சிலர் ஏதாவது ஒரு உதவி, பஸ்ஸு புக் பண்ணணும் செய்யணுன்னாலோ, அது அல்லாமலும் வேறு சில உதவிகளும் அதில் போகும்போது வரும்போது ஏதாவது கேட்பாங்க. நான் அவங்களுக்கு அவைகளை செஞ்சு கொடுப்பேன்னு வைங்க. அப்போது என் கூட இருக்கிற மற்ற சில சகோதரர்கள் கேட்பாங்க, ஏன் ஜான் இப்படி பண்ணுற? நம்ம செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க, ஏதாவது தேவைக்குன்னா மட்டும் ஆத்திர அவசரத்துக்கு மட்டும் வருவாங்க அப்படின்னு என் கூட இருக்கிற ஒரு அண்ணன் சொல்லுவார். நான் சொல்லுவேன், அண்ணே, நான் அவங்களுக்காக செய்யலை, நான் யாருக்காக நினச்சி தான் செய்கிறேன், கர்த்தருக்கு செய்கிறதா நினச்சி. எனக்கு செய்யக்கூடிய இந்த உதவியை செய்யக்கூடிய ஒரு திராணி இருக்குது, செய்யக்கூடிய பலன் சக்தி இருக்குது. நான் செய்கிறது கர்த்தருக்காக நினச்சி தான் நான் செய்கிறேன்னு சொல்லுவேன்.
ஏன் சொல்ல வருகிறேன், சரியான காரணங்களுக்காக சொல்றது, அவங்கள பிரியப்படுத்துறது அல்ல நம்முடைய நோக்கம். கர்த்தருக்காக செய்யணும். அடுத்து அந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கணும். அசதியாயிராமல் எப்படி இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆவியில அனலாயிருங்கள்னு சொல்லும்போது இங்க பரிசுத்த ஆவியானவரை குறிக்கலை. அந்த அன்போடு சேவை செய்கிற அந்த உணர்வில், அந்த ஆவியில நீங்க எப்படி இருக்கணும், அனலா இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கு. நிறைய நேரம் நம்ம அந்த கான்டெக்ஸ்ட் ஆவியில அனலா இருங்கள்னு சொல்லியிருக்கு, நம்ம பரிசுத்த ஆவியில அனலா இருக்கிறத குறித்து சொல்லியிருக்கு. இல்லை, அன்புல எப்படி இருங்க, அன்போடு பிறருக்கு சேவை செய்கிறதுல, அந்த உறவுல அனலா இருங்க. அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, எதை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைன்னா, தண்ணி கொப்பரையில் தண்ணி காயுதுங்க. அப்போ கொதிக்கும் போது அந்த தண்ணி எப்படி கொதிக்கும், பாயிலிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குபு 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 குபுன்னு அந்த தண்ணி கொதிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் அங்கே சொல்லி இருக்குது. ஆவியில் எப்படி இருங்க, அதனால் அப்போ அந்த உறவில், அந்த சிறு குழுவில் உள்ள அந்த உறவில் உங்களுடைய அந்த அன்போடு சேவை செய்வதற்கு உங்களுக்குள்ள அந்த அந்த அனல் இருக்க வேண்டும். ஓகே, அடுத்து சரியான காரணங்களுக்காக சரியான வழியில் செய்ய வேண்டும். 12-13 வசனங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஸ்தோத்திரம். அந்த சிறு குழுவில் அங்கே பிரச்சனைகள் வரும், உங்க பலத்தில் இல்லை, ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஆலோசனைகளின்படி அதை மேற்கொள்ள வேண்டும். நம்பிக்கை இல்லை சந்தோஷமா இருங்க. மாறும், சூழ்நிலை மாறும், அந்த அக்கா மாறுவாங்க, அந்த சிஸ்டர், இந்த பிரதர் மாறுவார். நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்தில் எப்படி இருங்க, பொறுமையா இருங்க, பேஷியன்ஸ். தொடர்ந்து அவங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இப்போ சரியான வழியில் ஒன்று தேவனை நோக்கி பார்க்கிற காரியம், மேல் நோக்கி பார்த்தல், நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கிறது, உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கிறது, ஜெபத்தில் உறுதியா தரித்திருக்கிறது. அடுத்து வெளியே பார்க்கிறது, அவங்களுடைய தேவைகளில் நம்மால இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்கிறது, அந்நியரை உபசரிப்பது. நம்முடைய அந்த குழுவில் புதுசாக வர்றாங்க, அவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவங்கள உபசரிக்கிறது, இவைகளை குறித்து சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இது மிகவும் முக்கியமானதாய் காணப்பட்டது. எது முக்கியமானதாக காணப்பட்டது அப்படின்னா, அவருடைய சீடர்கள் இப்படி ஒன்றாய் இருப்பது அவருக்கு மிக மிக முக்கியமானது. யோவான் 17ஆம் அதிகாரம் 20-21 வரை உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து செய்த பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தில் ஒரு பகுதியை அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களை வாசிக்கலாம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், யாருக்காக, அங்க இருக்கிற அவருடைய சீடர்களுக்காக, சரியா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ சொல்லுங்க, இயேசு அன்றைக்கு ஏறெடுத்த ஜெபத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோங்க, ஆமென் சொல்லலாமா? இவர்கள் மூலமா என் வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்காக. நாம மட்டும் இல்லை, நம்ம மூலமா நம்ம வார்த்தையை கேட்டு இயேசு மேல விசுவாசம் வைக்கிறவங்களுக்காகவும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஜெபம் பண்ணி இருக்கிறார். என்ன ஜெபம் பண்ணி இருக்கிறார் பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ சீடர்கள் அவர்கள் எப்படி இருக்கணும், உண்மையான ஒரு சமூகமா ஒன்றாய் இருப்பதை ஆண்டவர் என்ன செய்தார், விரும்பினார். அப்பந்தான் இவங்க சொல்ற வார்த்தையை இந்த உலகம் என்ன செய்யும், விசுவாசிக்கும். இயேசு பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தார், அவர் தேவகுமாரன் என்பதை இந்த உலகம் விசுவாசிக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிறு குழு, நம்ப தகுந்த உண்மையான அந்த குழு அனுபவம்
வேறு நிலைமைகள்லையும் ஏற்படலாம். நான் ஏற்கனவே சொன்ன போல் பராமரிப்பு குழு இப்படி உருவாகணும்னு நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டது தான். ஆனால் சம்திங் உங்கள் மேலே திணிக்கப்பட்ட ஒன்று போல் சிலர் உணர்றீங்க, ஏதோ கடமைக்காக போய் வர்ற மாதிரி இருக்குது. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதில் இன்னும் மாற்றத்தை ஆண்டவர் தரட்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்த குழுவை பார்க்குறோம், பெண்கள் ஜெப குழுக்கள் நடைபெறுகிறது இல்லை. இந்த சாயங்காலம் ஆனால் திருவாதூர் இந்த ஊழியத்துக்காக ஒரு குழு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இந்த மாற்றத்தை அதில் பார்க்க விரும்புகிறேன். இது எல்லாமே அங்கே ஒரு மாற்றம் நிகழ்கிறதற்குரிய ஒரு இடமா இருக்குது. இந்த உண்மையான ஒரு ஐக்கியம் உருவாவதற்குரிய ஒரு இடமா அவைகள் காணப்படுகிறது. யாரோடையும் ஒட்டாமல் ஒராவாடாமல் எனக்கு சர்ச்சுக்குள்ளே வர்றேன், ஆனால் சர்ச்சில் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இல்லை. நான் சொல்கிறேங்க, ஒரு சபை எண்ணிக்கையில் பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள இது போன்ற சிறு குழுக்கள் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதுதான் அதனுடைய ஸ்ட்ரென்த். நம்ம 500 பேர் கூடி வருகிறது ஸ்ட்ரென்த் இல்லை. இது போன்ற என்ன நம்ப தகுந்த உண்மையான குழுக்கள் உள்ள இருக்கும்னா அதுதான் சபைக்கு வலு. சபைக்கு வலு. புருஷர் ஐக்கியத்தில் எடுத்துட்டு அதை பார்க்குறோம். எல்லாரும் இன்னும் அந்த குழுவுக்குள்ளே வரல. அதுக்குள்ளே சிலர் நல்ல ஒரு குழு இருக்கிறாங்க. இந்த வாலிபர்கள் வர்றாங்க, ஏதோ ஒரு டெக்கரேஷன் பண்ணணும், நம்ம வேலையை தான் நிறைய நேரம் பார்ப்போம். ஆனால் அப்படி வரும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு குழு என்கிற ஒரு உணர்வு வருகிறது, ஒரு ஐக்கியம் வருகிறது. அவர்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாங்க, புரிந்து கொள்ளுகிறாங்க. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? ஆமேன்னு சொல்லலாமா? இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கொஞ்சம் பேர் நிற்கிறீங்க பாருங்க. இவைகள் எல்லாம் எதுலையுமே சேராமல் ஒரு தனி தீவு மாதிரி அப்படி வந்துட்டு அப்படியே போயிடுறது. அப்படி இல்லாமல் நம்ம சர்ச்சில் வலுவான அன்பினால் ஒருவருக்கொருவர் சேவை செய்கிற குழுக்கள் வர வேண்டும். ஆமென் சொல்லலாமா? இவங்கெல்லாம் ஒவ்வொரு நோக்கத்துக்காக வர்றாங்க. ஒருத்தவங்க சமைச்சு கொடுக்கணுங்கிற நோக்கம், ஒருத்தவங்க க்ளீன் பண்ணணுங்கிற நோக்கம், ஒருத்தவங்க டெக்கரேட் பண்ணணுங்கிற நோக்கம், ஒருத்தவங்க ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோங்கிற நோக்கம். அதுலேயும் பாருங்கள், 20 பேர் போனால் 20ல் 3 குழு இருக்கும், 4 குழு இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அதெல்லாம் எதிரானது இல்லை, அதெல்லாம் ஆரோக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லாமா? வசனம் சொல்லுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி அந்த குழு, சிறு குழு ஃபார்மேஷன், இந்த அடிப்படையில் அன்பினால் ஒருவருக்கொருவர் சேவை செய்கிறது 150, 200 பேர், 300 பேர் இருக்கிற இடத்துல நடக்காதுங்க. ஒரு அளவுக்கு நடக்கும், கொஞ்சம் இருக்கும், ஏதாவது அங்கங்கே இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஒரு அன்பின் விருந்து வைக்கிறோம், கொஞ்சம் பேர் சாப்பாடு வைக்கிறாங்க, பரிமாறுறாங்க. அன்னைக்கு ஒரு எல்லாருமா சேர்ந்து 500 பேர் சாப்பிட்டு போகிறோம், நடக்கும். ஆனால் இந்த உண்மையான நம்ப தகுந்த ஒரு குழுவின் அனுபவம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள நபர்களுக்குள்ள தான் அந்த பரிமாற்றம் நடக்க முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு குழுவில் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைமையில், ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழுவில் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே, அதில் நான் ஒரு நல்ல உண்மையான என்னை வெளிப்படுத்துகிற நபராய், அன்பினால் என்னை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தி நான் சேவை செய்கிற ஒரு நபராய், என்ன அப்படியெல்லாம் என்னை மாற்றும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் எங்களை பெருமையோடு அதில் நான் போகாமல் என்னை தாழ்த்தி நான் அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக அந்த குழுவில் இருக்கிறேன். அதில் வயது வித்தியாசம் கிடையாது, அங்கே ஜாதி வித்தியாசம் கிடையாது, சரியா? இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாம் செய்கிற ஒரு அனுபவத்தில் நான் இணைந்து செயல்பட என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. இன்னும் நிறைய குழுக்கள் நமக்கு தேவைங்க. இப்படி சில விசிட்டேஷன் டீமே தேவை. ஒரு மருத்துவமனைக்கு போகணுன்னா போய் சந்திக்கிறதுக்கு எல்லாரும் அதை செய்ய முடியாது. சிலர் சொல்லுங்க பாஸ், நாங்கள் டீமாக போயிடுவோம், அந்த ஊழியங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்படி பிரயோஜனமான அந்த குழுக்கள் பபுள்ஸ் போல வரணும். ஆமேன்னு சொல்லலாமா? இல்லாமல் மற்றவங்க எதுலையுமே இல்லை, நான் ஒரு தனி தீவு போல தான் வந்து போகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திராகவே. தனி தீவுகளாய் போல இருக்கிறவங்க உங்களை உண்மையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குழுவில் நீங்கள் அங்கமாக மாறுங்க. ஆமேன்னு சொல்லலாமா?
கடைசியா 2 கேள்விகள் அதில் கேட்டிருக்குது. அந்த கேள்வியை உங்கள் சிந்தனைக்காக சொல்லி முடிக்கிறேன். அந்த கேள்வி அதில் நீங்கள் வாசிப்பீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க, அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னால் அதை சொல்லிடுறேன். நான் சொன்னேன், அவருக்கு போற இடமெல்லாம் ஆயிரமான பேர் அவரை பின்பற்றினாங்க, ஆயிரக்கணக்கில் பின்பற்றினாங்க. ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு சிறு குழு என்ன செய்தது இருந்தது. அவர்களுக்கு அவருடைய பலமும் தெரியும், அவருடைய பலவீனமும் தெரியும். அவர் எப்போ தூங்குவார், எந்திரிப்பார், அவர் மனநிலை என்னவா இருக்கும், இதெல்லாம் க்ளோஸாக சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குழு இயேசுவுக்கு இருந்தது. அவர் அவர்களை கடிந்து கொண்டார். சீஷர்கள் அவர் என்ன செஞ்சாருங்க, சில நேரம் திட்டினார். சில நேரம் சீஷர்கள் யாரை திட்டினா? இயேசுவை திட்டினாங்க. இயேசு நான் மரிக்கணும் பாடுபடணும்னு சொல்லும்போது பேதுரு அவரை தரதரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் இயேசுகிட்ட சொல்கிறான், இப்படியெல்லாம் நீங்கள் பேசலாமா? நாங்கள்லாம் மலை மாதிரி உங்களை தான் நம்பி இருக்கிறோம், நீங்கள் என்னென்னா திடீர்னு செத்து போவேன் விட்டுட்டு போயிடுவேன் என்னென்னமோ பேசுகிறீங்க, தயவுசெய்து பேசாதீங்க ஆண்டவரே. அப்படித்தான் அவன் சொன்னான், கடிந்து கொண்டான். பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்கு. இயேசுவை தனிப்பட கூட்டிகிட்டு போய் இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு அவரை கடிந்து கொண்டானாம். அப்போ அந்த அளவுக்கு அந்த குழுவில் என்ன இருந்துச்சுங்க, உரிமை இருந்துச்சு, ஒரு ஓப்பன்னஸ் இருந்தது, திறந்த ஒரு மனநிலை இருந்தது. இயேசு அவர்களிடத்தில் நான் பெரிய பாஸ், நீங்கள்லாம் எனக்கு ஊழியக்காரன், வேலைக்காரன், அடிமை, இப்படியா இயேசு பழகினார்? இல்லை இல்லை. அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டார், அவங்களோட படுத்து கிடந்தார், எந்திரிச்சார், போனார், அந்த ஜெபம் பண்ணார். அப்போ பாருங்களேன், இயேசுவுக்கு ஒரு குழு. அதுக்காகத்தான் நான் காட்டினேன், அவர் 12 பேர் என்ன செய்தார், அவர்களோடு கூட இருப்பதற்காக, அவர்களோட பேசுறதுக்காக, அவங்க பேசுறதை கேட்கறதுக்காக ஒரு குழுவை அவர் ஏற்படுத்தி கொண்டார். அந்த 12 பேர்ல பாத்தீங்கன்னா நெருக்கமா இன்னொரு 4 பேர் இருந்தான். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இந்த 4 பேர் இருந்தாங்க. மற்ற 8 பேர் அங்கங்க போனாலும் இந்த 4 பேரை தான் கூட இன்னும் நெருக்கமா வச்சிருந்தார். அவன் 8 பேருக்கு தெரியாததெல்லாம் இயேசுவை பத்தி யாருக்கு தெரியும்? இந்த 4 பேருக்கு தெரியும். என்ன அந்த உரிமையில தான் பாருங்க இவங்க போய் பேசுறாங்க. இவங்களுக்குள்ள யார் பெரியவங்கிற பிரச்சனை எல்லாம் வருது. இயேசு அவங்களுக்கு சொல்றார், உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது, உலகத்தில் அப்படி இருக்கு, பெரியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கு, உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்கள திருத்துறார். இன்னொரு இடத்துல வந்து வேகமா ஆக்ரோஷத்தோட, நம்மை சேராத ஒருத்தன் அங்க இயேசு பேரை சொல்லி ஊழியம் செய்யறான், அவன் ஞான ஸ்நானம்லாம் கொடுக்கறான், அவன் மேல இடி முழக்கம் வர வச்சு அவங்களை சாகடிக்கணும்னு வர்றான். இயேசு சொல்றாரு, அப்பா நீ என்ன, உனக்கு கொடுத்துருக்கிறது வல்லமை அதிகாரம் இதுக்கா, இன்னொருத்தனை சாகடிக்கிறதுக்கா? இல்லை, நீங்க இன்னும் ஆவியை பெற்றவர்கள் என்று அறியாம இருக்கிறீங்களா? தெரியலையா? இன்னும் தெரியலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாருங்க. இதுல இந்த 4 பேரை விட இன்னும் நெருக்கமா ஒருத்தனை வச்சிருந்தார், யோவான். அவன் எந்த அளவுக்கு நெருக்கம்னா, அவன் இயேசு மார்பில் போய் படுத்திருப்பான். இயேசு உட்கார்ந்து இருந்தா அவர் மார்பில் சாய்ந்து கொள்வான். அவ்வளோ நெருக்கமாக ஒரு டீம் வச்சிருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு இயேசு இடத்துல வச்சுட்டு உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு பேதுரு, ஒரு யாக்கோபு, ஒரு யோவான், அந்திரேயா, அப்படி ஒரு குழு இருக்குதா? நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடிய விதத்தில், நம்ப தகுந்த விதத்தில், நீங்கள் உங்களை உள்ளபடி உங்களை காண்பிக்கக்கூடிய விதத்தில், உங்களுடைய குறை நிறைவுகளோடு, பலவீனங்களோடு என்ன உங்களை அவங்களோட ஷேர் பண்ணக்கூடிய விதத்தில் இது நடக்கணும்னு சொன்னால் மாஸ்கை என்ன செய்யணுங்க, கலத்தணும், நம்மளை தாழ்த்தணும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இதை சொல்லும் பொழுது நம்முடைய கல்ச்சர் கான்டெக்ஸ்டுக்கு இதையும் நான் சொல்லணும். எப்பவுமே நமக்கு குழுன்னு சொன்னால் ஆண்கள் ஆண்களோட, பெண்கள் பெண்களோட. என்னமோ அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கு, அவங்க மேலே என்னமோ அவங்கள்ட்டேன்னா, அந்த அண்ணாட்டேன்னா அல்லது இந்த தங்கச்சிட்டேன்னா எல்லாத்தையும் மனம் திறந்து சொல்லலாம் போல ஒரு ஃபீலிங் இருக்கு. அதே இது இன்னொரு அக்காட்ட சொல்ல முடியலை.
இப்படி சில லூசுகள் இருக்கு, சில கிறுக்குகள் இருக்கு. ஆண்டவரை அவர் கூட வச்சிருக்கணும்னா வேற பெண்களை வச்சிருக்கலாமா? முடியாதா? ஊழியம் செய்கிற சகோதரிகள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஒரு எட்டத்துல தான் இருந்தாங்க. அவர் கூட இருக்கிறதுக்கு அவர் தெரிந்து கொண்டது, அவர் மனுஷனா இந்த உலகத்தில் ஒரு ஆணா இருந்தார். அவர் ஆண் பெண்ணுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்தாலும், ஆனால் மனிதனா இந்த உலகத்தில் வரும்போது, இரட்சகராய் பிறந்த பொழுது he was a man. அவர் தன்னோடு கூட இருப்பதற்கு சீஷர்கள் சீஷிகளை வைக்கல, தான் கூட இருப்பதற்கு அவர் 12 சீடன்களை தெரிந்து கொண்டார். சீடன்களை தெரிந்து கொண்டார். அதனால ஒருபோதும் விபரீதமா போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அந்த 2 கேள்விகளோட முடிக்கிறேன் இல்லையா? அந்த கேள்வியை வாசிங்களேன். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குறீங்கல்ல. உண்மையான நீங்கள் உங்கள் உறவுகளில் வெளிப்படுவதற்கு, உள்ளபடி நீங்க இருப்பதற்கு நீங்கள் கலற்ற வேண்டிய முகமூடிகள் ஏதேனும் உள்ளதா? ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரொம்ப ஆழமான டீப் கொஸ்டின்ஸ், ரொம்ப ஆழமான கேள்விங்க. சும்மா மேலோட்டமா அப்படி நினைச்சோன்னாலாம் பதில் வந்துடாது. ஏன் என்னால் எனக்கு நம்ப தகுந்த ஒரு சில நண்பர்கள், ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் எல்லாம் சுற்றி வேஷமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள குறை சொல்றது இல்லை. என்கிட்ட என்ன மாஸ்கை நான் ரிமூவ் பண்ணணும்? ரொம்ப ஆழமான கேள்வி. ரெண்டாவது ஒரு கேள்வி, ஒரு சீடனாக உங்கள் வாழ்க்கையை உண்மையிலேயே புரிந்து கொண்டு நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அதற்காக உங்களை நேசிக்கிற 2 அல்லது 3 நபர்களை பட்டியலிடுங்கள். அதற்காக இருக்குது. அப்படி இருந்தும் உங்களை நேசிக்கிற 2 அல்லது 3 நபர்களை பட்டியலிடுங்கள். உங்களை இருக்கிற வண்ணமாவே, மாஸ்கெல்லாம் இல்லாம, சும்மா தமாஷா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தா ஒருத்தன் புதுசாக கல்யாணம் முடித்து ஒரு பெண்ணோடு திருமணம் முடித்து கணவனும் மனைவியுமா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே இவன் முதல்ல கண்ணாடி முன்னால் நின்றுட்டு இப்படி தலையில் டோப்பாவை கலட்டுறா. உள்ள என்ன இருக்கு? மொட்டை தலையாக இருக்கு. வெளியே பார்த்தா அழகான ஹேர் ஸ்டைல்லாம் என்னது? முழுசும் விக்கு தான். இவன் அப்படியே அதிர்ந்துடுறான். அடுத்து பார்த்தா இப்படி இங்க தலையில நெத்தியில இருந்து இப்படி பிடிச்சு இழுக்கிறா. பார்த்தா மேல இருந்து அப்படியே உறிஞ்சி வருது. உள்ள பார்த்தா 80 வயசு கிழவி. உண்மையான உங்களை நேசிக்கிறதுக்கு என்ன மாஸ்கோட முக தோற்றம் வேற வித்தியாசமா எல்லாம் வச்சுட்டு உங்களை நேசிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. நான் சொல்ற வெறும் வெளி தோற்றத்தை சொல்ல, உள்ளான நிலைமையில என்ன இன் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் நான் உங்களோட பேசுறேன், ஆவிக்குரிய நிலைமையில பேசுறேன். என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆத்தன்டிக் உண்மையான நம்ப தகுந்த ஒரு குழு உங்களை சுற்றி இருக்குதா? சில நேரத்தில் கணவன் மனைவி உறவு கூட என்ன இருக்கு? மாய்மாலமான நிலைமையில ஃபேக்காக தான். அந்த மாய்மாலங்கிறதுக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம்? ஃபேக் ரிலேஷன்ஷிப். அப்படித்தான் சில நேரங்களில். உங்களுடைய நிஜம் தெரிந்தால் எத்தனை பேர் உங்களோட ஒட்டி இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? என்ன ரொம்ப ஆழமான கேள்வி. ஆண்டவரே, நம்ம யாரும் பூரணர் அல்ல, ஆனால் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்கலாமே. கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த சபையில் எனக்கு அப்படி ஒரு குழுவில்
நான் இணைந்து நான் உமக்கு செயல்படணும்ப்பா. எனக்குள்ள இருக்கிற திறமைகள் தாளந்துகள் உமக்காக பயன்படணும் ஆண்டவரே. ஆமென். கேளுங்களேன், உண்மை ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி கேளுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்காக நான் பயன்படணும்ப்பா, பயன்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் நல்ல ஐக்கியம், அந்த சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். பிரதர்லி லவ், சகோதர சகோதரிகள், சகோதரத்துவம், சகோதர சிநேகம் காணப்பட வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கைகளை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்க. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. எங்களுடைய சபையாரை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சீடர்கள் ஆகும்படிக்கு எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம். அந்த சீடத்துவத்தின் பாதையில் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சக விசுவாசிகளோடு உள்ள உறவில் அன்பினால சேவை செய்யும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி அன்பினால சேவை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு சமூகம், ஒரு குழு தேவை ஆண்டவரே. அப்பா, அதில் நான் என் அன்பு மாயமற்றதாக இருக்கணும் ஆண்டவரே. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கணும். அநேக இந்த ஆலோசனைகள் இந்த வேத வசனத்தில் இருந்து எங்களோடு கூட பேசுனீங்க, என்னோடு பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. அந்த உண்மையான அந்த சகோதர சிநேகம் எங்கள் சபையில் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த அகாப்பே அன்பு எங்களை காணப்படட்டும். அன்பின் பிதாவே, ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிரயோஜனம் உள்ள ஆண்டவரே, அன்பு நிறைந்த ஆண்டவரே, வாலிபர் மத்தியில், புருஷர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், ஆண்டவரே சகோதரிகள் மத்தியில், அப்பா சிறு பிள்ளைகள் மத்தியிலும் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரே, அந்த இது என் குழு என் குடும்பம்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அப்படிப்பட்ட உண்மையான ஒரு சமூகம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எலும்பு கிருபை செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் பல தேவைகளோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அந்த தேவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருவர் கூட வந்த வண்ணமாக போகக்கூடாதப்பா. ஸ்தோத்திரம். அந்த தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்தித்து அனுப்பணும் ஆண்டவரே. அவன் அவர்களுடைய சவால்களில், அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளில் கர்த்தாவே, அவங்க தனிமையில் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆமென். உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க அப்பா. ஆமென். யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லி அனுப்புகிறீங்க ஆண்டவரே. இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், உள்ள உடஞ்சு வந்திருக்கலாம். எப்படி ஒரு நாளை நான் கழிக்க போகிறேன் என்கிறதான அந்த பயத்தோடு கூட வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் அந்த நாளின் முடிவில் கலிகூறத்தக்கதாக ஆமென் ஆமென் ஆச்சரியமா அற்புதமா கர்த்தர் என்னை நடத்தினார் என்று சொல்லத்தக்கதாக, நினைத்ததை விட அதிகமாக சாதிக்கிறதுக்கு, செஞ்சு முடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு நாளையும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய பாரங்கள் எல்லாம் உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகளையும், வேலை செய்கிறவர்களுடைய வேலைகளையும், தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுடைய தொழில் வியாபாரங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும், பெருக பண்ணணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.